ஷேக் ஹசீனா பதவி விலகிய நிலையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசை நிறுவ ராணுவம் உதவி செய்யும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள முன்னாள் IAS அதிகாரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இது இந்தியாவுக்கு ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன், எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன் இருக்கு. பாகிஸ்தான்லயும் இருந்துட்டு இருக்கு, பங்களாதேஷ்லயும் இருக்கு. இந்த ரெண்டுமே ஆரம்பிச்சது தேர்தல எலெக்ஷன்ல ரிக்கிங் பண்ணி பவர் கேப்சர் பண்ணாங்க. அதாவது தேர்தல் முறைகேடாக நடக்குது, அதுல ரிக்கிங் பண்ணி கேப்சர் பண்றாங்க. அதனால மக்கள் மத்தியில கவர்மெண்ட்டை பற்றி ஒரு ரெஸ்பெக்டோ ஒரு டைரக்ட் ஆக்ஷன்ல வந்துடுறாங்க. பாகிஸ்தான்லயும் நடந்துட்டு இருக்குது, பங்களாதேஷ்லயும் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவிலையும் இதே மாதிரி சிச்சுவேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. ரீசென்ட்லி என்டிஏ இந்த நேஷனல் டெஸ்ட் நீட் டெஸ்ட் வெஜிடேஷன் நடந்தது. அதே சமயத்துல இந்தியாவில் கூட இந்த எலெக்ஷன் ஒழுங்கா சரியா நடந்தாங்கிறது பெரிய டவுட் இருக்குது. ஒரு கவர்மெண்ட்ங்கிறது மக்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும். ஒரு அரசாங்கத்துல கான்பிடன்ஸ் இல்லாம இருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒன்லி தட் பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் ஆர்மி உடனே டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் ஆர்மி டேக் ஓவர்ங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியன் ஆர்மி வேற விதமான ஆர்மி, இந்தியன் பப்ளிக்கும் வேற விதமான பப்ளிக். ஆனா சிச்சுவேஷன் அரசாங்கம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் டெவலப் வருது. இந்தியாவிலேயும் இதை பற்றி நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. ஆனா அது இந்த கவர்மெண்ட் அவ்வளவு கவனமா இருக்க மாதிரி தெரியல. இது ஒரு வேக்கப் கால்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு. தேங்க்யூ சார். ஷேக் ஹசீனாவோட பதவி விலகல் இந்தியாவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? தாக்கத்தை ஏற்பட்டது ஃபாரின் ரிலேஷன்ஸ் பொறுத்தவரையில இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி. ஓகே, இந்த ஏரியாவில் இந்த சவுத் ஏசியாவில் இந்தியா தான் பெரிய கண்ட்ரி. ஸோ எந்த கவர்மெண்ட் பதவிக்கு வருதோ அவங்க இந்தியா உறவுல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்குள்ள உறவு அவ்வளோ சரியில்லை. அது அவ்வளோ பெரிய பாதிப்பு ஒன்றும் வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா பங்களாதேஷ் ஒரு சின்ன கண்ட்ரி. இந்தியாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அது அப்படியே தான் வச்சுக்கிறது தான். அது வைக்காது. இந்தியா கூட விசேஷமா பண்ற வாய்ப்பு இல்லை. ஆனா இந்தியா எந்த மாதிரி அதாவது கொள்கை பண்ண போறாங்க, இவங்க மிலிட்டரி கூப்பை அப்போஸ் பண்ணுவாங்களோ, மிலிட்டரி கூப்பை கமெண்ட் பண்ணுவாங்களா, அது இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி ஒரு இம்பாக்ட் அந்த மாதிரி எனக்கு தெரியல. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.